இயேசுவில் பிரியமான அன்பு மாதா தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்று பாஸ்கு காலத்தின் 6ஆம் ஞாயிறு. உயிர் தாண்டவர் தனது சீடர்களோடு தங்கியிருக்கிறார். கிறிஸ்துவின் இறப்பிற்கு பிறகு மிகவும் கலங்கி வேதனைக்கு உள்ளாகி பூட்டிய அறைக்குள் வாழ்ந்தவர்கள் கிறிஸ்துவின் உயிர்ப்பை கண்ட பிறகு, அவரது தியாகமுள்ள காயங்களை கண்ட பிறகு புதிய ஒரு நம்பிக்கையை பெற்றுக்கொண்டார்கள். உயிர் தாண்டவர் எப்போதும் இங்கே தங்கி இருக்கப் போவதில்லை. அவர் எங்கிருந்து வந்தாரோ அங்கே மீண்டும் ஏறிச் செல்ல இருக்கிறார். ஏறிச் செல்வதற்கு முன்பாக அவர் தம்மால் தெரிந்தெடுக்கப்பட்ட திருத்தூதர்களுக்கு அவர் புதிய செய்தியையும் வலிமையையும் தருகிறார். ஆகவே நான் உங்களை தனியாக விட்டுப்போடப் போவதில்லை. நான் இங்கிருந்து தந்தையின் வீட்டிற்கு ஏறி சென்றாலும் நான் தந்தையிடமிருந்து பரிந்து பேசி உங்களுக்கு தூய ஆவியானவரை அனுப்புவோம் என்ற ஒரு மாபெரும் செய்தியை தான் இன்றைய நற்செய்தி நமக்கு தருகிறது. இந்த ஆவியானவர் ஏன் நமக்கு தேவைப்படுகிறார்? இந்த ஆவியானவர் எத்தகைய செயல்களை நமக்குள் ஆற்றப்போகிறார் என்பதை பற்றியும் ஆண்டவர் இயேசு தனது சீடர்களுக்கு தெளிவுபடுத்துகிறார். தூய ஆவியானவர் அவர் தந்தையினுடைய இருப்பிடத்திலிருந்து இறங்கி வருவார். அவர் இந்த உலகை நன்மையின் பாதையில், உண்மையின் பாதையில் வழிநடத்தி செல்வார் என்ற செய்திதான் இன்று தரப்படுகிறது. அவர் நமக்குள் இருக்கின்றார். அவர் வெளிச்சமாக இருந்து நல்வினையை ஆற்றுவார். உண்மையை நோக்கி நம்மை வழிநடத்தி செல்லப் போகிறார். இந்த உலகம் என்பது ஒரு பொய்மையாக இருக்கிறது, தீமையாக இருக்கிறது. அது தீவனைக்குள் நம்மை தள்ளுவதற்கு முயற்சிக்கிறது. இத்தகைய உலகத்திற்கு நமக்கு ஒரு வெற்றியையும் ஒரு நிறைவையும் மகிழ்ச்சியையும் தரக்கூடிய விதத்தில் நம் வாழ்வு அமைய வேண்டும் என்றால் நமக்கு ஆவியானவர் தேவைப்படுகிறார். அது ஆண்டவரின் ஆவி, அது கடவுளின் ஆவி. அந்த ஆவி நன்மை தீமையை அறிந்து கொள்வதற்கு நமக்கு உதவுகிறது. அது தீமைகளை ஒதுக்கி தள்ளிவிட்டு நன்மை செய்வதற்கும் தியாகம் செய்வதற்கும் ஒருவர் மற்றவதற்கு உழைப்பதற்கும் நமக்கு ஏதுவாக இருக்கிறது என்ற செய்தியை அவர் நமக்கு தருகின்றார். ஆகவே அவரை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். புனித பவுலடியார் தூய அவரை பற்றி பலரிடமே குறிப்பிடுகிறார். தூய ஆவியினுடைய கனிகளை பற்றி பேசுகிறார், கொடைகளை பற்றி பேசுகிறார். நம் தலைவர் கிறிஸ்துவும் அடிக்கடி இந்த யோவான் நற்செய்தி பகுதியிலே தூய ஆவியானுடைய தேவையை பற்றி வலியுறுத்துகிறார். அன்பு இறைமக்களே, நீங்களும் நானும் திருமுழுக்கின் வழியாக தூய ஆவியாரை பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அந்த தூய ஆவியாருக்குரிய வாழ்வை நாம் வாழுகின்றோமா? அதனுடைய பண்புகளை, அதனுடைய கனிகளை, அதன் கொடைகளை நாம் முழுமையாக பயன்படுத்துகின்றோமா என்பதெல்லாம் இன்றைய நற்செய்தி நமக்கு ஒரு தூண்டுதலாக இருக்கிறது. வெறுமனே பாஸ்கு காலத்தின் சடங்குகளை நிறைவேற்றிவிட்டு சென்று விடாமல், அந்த பாஸ்கு காலம் காட்டுகின்ற இந்த நன்னெறி பாதையிலே, அறநெறி பாதையிலே நம்மை வழிநடத்துவதுதான் தூய ஆவியானவருடைய ஒரு மாபெரும் செயலாக இருக்கிறது. தூய ஆவி நம்முடன் ஒரு உணர்வாக இருக்கிறார். எப்பொழுதெல்லாம் நாம் நன்மை செய்கிறோமோ அவர் நமக்கு ஆனந்தத்தை தருகிறார், மகிழ்ச்சியை தருகிறார். உதவி செய்கின்ற பொழுதெல்லாம் இயலாதவருக்கு, ஏழைகளுக்கு, கைவிடப்பட்டவர்களுக்கு, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு, அவர்களுக்கெல்லாம் உயர்வு தருகின்ற பொழுதெல்லாம் இறைவன் உடைய ஆசை நமக்கு இருப்பதை உணரப்படுகின்றது. ஆகவே அத்தகைய உண்மை நம்மில் இருக்க வேண்டும். ஆகவே நான் உங்களை திக்கற்றலாக விடமாட்டேன். அடிக்கடி ஆண்டவர் இயேசு சொல்கின்ற வார்த்தை தான், உங்களை கைவிட்டு போவதில்லை, உங்களை நான் ஒருபோதும் ஒதுக்கி தள்ளுவதில்லை, மாறாக உங்களை நான் இப்போது அரவணைத்துக் கொள்வோம். ஆவியானவர் இத்தகைய ஒரு செயலை ஆற்றுவார் என்று சொல்லுகிறார். நான் வாழுகிறேன், நீங்களும் வாழ்வீர்கள். எவ்வளவு அழகான செய்தி! நான் வாழுகிறேன், நீங்களும் வாழுகிறீர்கள். நம் தலைவர் கிறிஸ்து இறப்பை வென்றவர், இரவா மனிதரவர், சாவை வென்றவர், சாவுக்கு சவுக்கடி கொடுத்தவர், வாழ்வை நோக்கி நம்மை அழைக்கின்றார். ஆகவே அன்புக்குரியவர்களே, வாழ்வின் நாயகன் தருகின்ற மாபெரும் கொடையாக தூய ஆவியானவரை நாம் நாளும் பொழுதும் வாழ்வில் செயல்படுத்துவோம். தூய ஆவியானவர் வழி நடத்துகின்ற உண்மை நோக்கி உறுதியுடன் பயணிப்போம். ஒருவர் மற்றவரையும் பயணிக்க நாம் அவர்களுக்கு உறவு கொடுப்போம். ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.